கோவில்களில் கொடிக்கம்பங்கள் அந்த போன உடனே கொடிக்கம்பங்கள் தான் கோவிலில் இருக்கும். அதை பிரார்த்தனை பண்ணிட்டு கோவிலுக்குள்ள போவோம். நம்ம இந்த கொடிக்கம்பங்கள் வைப்பதற்கு ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இந்த கோவில்களில் சில கொடிக்கம்பங்கள் பழமையாயிருக்கும். அதை மாத்துறது போறது இதுக்கெல்லாம் இப்போ ஒரு வழிகாட்டு நெறிமுறையை ஹெச்ஆர்என்சி கமிஷனர் வினய் அவர்கள் வெளியிட்டு இருக்காங்க. இது எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஹெச்ஆர்என்சி கமிஷனுக்கு நோட்டிஃபை பண்ணிட்டு அவரோட அப்ரூவல் கிடைச்ச பிறகு தான் ரீப்ளேஸ் பண்ணுறது, இது வேற சின்ன சின்ன வேலைகள் அதில் பார்க்குறதெல்லாம் உங்களுக்கு அனுமதி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒரு சர்க்குலர் விட்டுருக்காங்க. செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஒரு வழிகாட்டு நெறிமுறை அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு அந்த பாடிக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குதா, அதற்கு அதையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அந்த அதிகாரம் அவர்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஹெச்ஆர்என்சி கட்டுப்பாட்டில் இருக்குது, அதனால கமிஷனர் சொல்கிறது தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை நீங்கள் அப்படி படித்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவே இருக்குது. என்ன ஆகம விதிகளை உட்பட்டு இருக்கணும், அதுக்கு எதிராக இருக்கக்கூடாது. அறங்காவலர்கள் தக்கார் இவங்களுடைய சம்மதம், அவங்களுடைய லெட்டரையும் வச்சு நீங்க அனுப்பணும். டோனரோடைய சம்மதம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. தங்க முலாம் வெள்ளி முலாம் இதெல்லாம் பூசுறதுக்கு முன்னால அனுமதி வாங்கணும். இதெல்லாம் சரிதான். ஏன்னா இதையெல்லாம் மீறி சில விஷயங்கள் ஏற்கனவே நடந்திருக்கலாம். அதையெல்லாம் அவர்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சில வித ரெக்டிஃபை பண்ணணும்னு உங்களுடைய முயற்சி காட்டியிருக்காங்க அப்படின்னு இருந்தா கூட ஒரு கோயிலை செய்வதற்கு ஏன் கமிஷனர்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னு இருக்குது. இப்போ கோயில் அதை சார்ந்த அங்கே ஒரு சமுதாய கோயிலாக இருக்குதோ இல்லை அந்த ஊர் மக்கள் அறங்காவலர் இருக்கிறாரு, அந்த கோயிலருடைய பக்தர்கள் அவங்கெல்லாம் காசு போட்டு ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதை கமிஷனர் பார்த்துட்டு முன் அனுமதி அவர்கிட்ட வாங்கிட்டு அவர் ஓகே சொன்னாதான் இது பண்ணுனா, இப்போ உங்களுக்கு சாதாரணமாக கவர்மெண்ட் ஆஃபீஸ் எப்படி இயங்கும், அஃபீஷியல்ஸ் எப்படி இருப்பாங்க. இப்போ அவர் பிஸியாகவே இருக்காருன்னு வச்சுப்போம், கொடிமரத்துக்கு சாங்ஷன் எப்போ கொடுப்பாரு? ஒரு குறிப்பிட்ட காலம் இவங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டேட், இது நல்ல நாள் அப்படின்னு அங்கே பிரச்சனம் பார்த்து ஒன்று எடுத்து வச்சிருக்காங்க. இவர்கிட்ட இவங்க சொல்றது மாதிரியே அனுமதிக்க அனுப்பிச்சிடுறாங்க. இவர் தான் அத்தாரிட்டி ஆச்சா, ஆளினால் அழகு ராஜா, அவர் எடுக்கிறதா முடிவு. சாமியே எப்போ வெளியில வரணும்னு முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல கமிஷனர் இருக்கார் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க பார்த்து சொல்றோம் அப்படின்னு. அப்புறம் நீங்க ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸ்க்கு வந்து கமிஷனர் ஊர்ல இல்லை, அவர் வெக்கேஷனுக்கு எங்கேயோ போயிருக்காரு, அவர் மீட்டிங்ல இருக்கிறாரு, அவர் பிஸின்னு சொல்லி இவங்க ஃபிக்ஸ் பண்ண நாளையும் தாண்டி டிலே ஆனா அதுக்கு இந்த ஹெச்ஆர்என்சி பொறுப்பேற்குமா அப்படிங்கலாம் இருக்கு. இல்ல அதுலதான் 15 நாளைக்கு முன்னே சொல்லிடுங்க. இவர் சாங்ஷன் எப்ப பண்ணுவார்? அவங்க 15 நாளைக்கு முன்னாடி அனுப்பிடுறாங்க. இவர் ஃபைல எடுத்து வச்சுக்கிட்டு டேஷ்குலர் கீழே வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டாருன்னா அப்படிங்கிறது இருக்கு. சரி, இதெல்லாம் பக்தர்கள் காசு போட்டு கொடிமரணம் பண்ண போறாங்க. நீங்க சொல்ற மாதிரி டோனர் கிடைக்கும், இது ஒரு பக்கம். ஆனா இப்ப நீங்க புனரமைப்புக்குன்னே காசு கொடுக்குறீங்களே, சர்ச்சுக்கு கொடுக்குறீங்க, மசூதிக்கு கொடுக்குறீங்க. சர்ச்சில் டோர் இப்படி இருக்கணும், விசிபிலிட்டியா இப்படி இருக்கணும், மசூதியில இப்படி இருக்கணும் அப்படின்லாம் இதே மாதிரி நீங்க சஜஷன் கொடுங்க. காசே நீங்க தான் கொடுக்குறீங்க. கோடிகள்ல அவங்களுக்கு புனரமைப்புக்கு சென்ற அரசும் கொடுத்தது, கண்டிப்பாக இந்த அரசும் வாரி வழங்க போகிறது. நீங்க டொனேஷன் பண்ணீங்க, நீங்க அந்த மத சம்பந்தமான அவருடைய இதுக்கு நீங்க செலவு பண்ண புனரமைப்புக்கு காசு செலவு பண்ணீங்க, பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மசூதியிலேயே அந்த சர்ச்சோ இப்படி இருக்கணும், அந்த அளவுக்கு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும் அப்படின்னு நீங்க ஏதாவது இதே போல வழிகாட்டு நெறிமுறை சொல்வீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எங்க காசுல செய்யறதுக்கே நான் ஓன்ட்ட பர்மிஷன் வாங்கணும்னா உன் காசு எடுத்து இன்னொருத்தன் செய்யறான்ல, அவனுக்கு இதே மாதிரி நீ சொல்லுவியா அப்படின்னு இந்துக்கள் கேட்பாங்கல்ல. எளிய மக்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்வியை தான் அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு நம்ம கேட்குறோம். ஏன்னா இப்போ ஒரு கேஸ் இப்போ வந்தப்போ தான் சொல்லியிருக்காங்க, அமைச்சர் ஏன்னா ரமேஷ் ஏதோ ஒருத்தர் கேள்வி கேட்டாராம், அதனால இந்த அரசுக்கு எதிராகவே அது இதாக பேசிட்டாருன்னு ஒருத்தர் மேலே கேஸ் போட்டாங்க. அது அப்படி இல்லை அப்படின்னு மாண்புமிகு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அதனால நம்ம தைரியமாக தப்பு எது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம சுட்டி காட்டலாம், கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறது தான். இப்ப கொடிமரம்ங்கிறது இப்ப நம்ம கோயில்ல இருக்கு. இப்ப அதே இப்ப சர்ச்சில் எல்லாம் கொடிமரம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அங்கேயுமே கொடிமரங்கள் இருக்கு.
இப்ப ஜோசப் விஜய் ஆட்சியில நீங்க இந்த கொடிமரமே நடக்கூடாது, ஏன்னா இது இந்து சம்பிரதாயத்தை ஒட்டி இருக்கிறது, அவங்க இது மாதிரி கொடிமரம் வைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு நாங்க சொல்லியிருக்கோம். 15 நாளைக்கு முன்னால எங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கி அந்த அத்தாரிட்டி பாடி நாங்க முடிவு பண்ணாதான் அவங்க கொடிமரம் நட அளவுக்கு நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். நீ இப்ப கொடிமரம் நடப்போறியப்பா அப்படின்னா அவருக்கு எப்படி, அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா? அவங்களுடைய வழிபாட்டு அந்த இதுலயே இல்லைன்னா கூட அவங்க வச்சுக்கலாமா? அப்படி வச்சா நீங்க அதை ஏதாவது கேள்வி கேட்பீங்களா அப்படிங்கிற கேள்வியும் எளிய பிள்ளைகள் கேட்கிறாங்க. இந்து எளிய பிள்ளை இந்த பக்தர்கள் கேட்கிறாங்க. அதற்கு இந்த ஜோசப் விஜய் அரசு என்ன பதில் சொல்ல போகிறது அப்படின்லாம் இருக்கு. மேலெழுந்த வாரியாக சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. தவறுகளை திருத்துவதற்கான ஒரு செயல்பாடு இருந்தா கூட எல்லாத்தையுமே அதே திமுக அரசு செஞ்சது மாதிரி நாங்க தான் அத்தாரிட்டி, நாங்க எங்க நுங்கம்பாக்கத்துல உட்காந்துட்டு உங்க கோயில்ல என்ன பண்ணணும் அப்படிங்கறத நாங்க தான் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கறது எந்த வகையில சரின்னு தெரியல. ஏற்கனவே பார்த்தோம், ஸ்ரீரங்கம் போன்ற கோயில்கள்ல சில பாடல்களை அவங்க பாசுரங்களை பாடுறதுக்கே ஏன்னா பக்தர்கள் பார்க்கணும், நிறைய வசூல் பண்ணணும். நீ உட்காந்து இந்த பூஜையே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்ப அவங்க பார்ப்பாங்க, எப்ப நாங்க சிறப்பு கட்டணம் வசூல் பண்றது அப்படின்னு திமுக அரசின் மீது நம்ம குற்றச்சாட்டு வைத்தோம். அதே போல கமிஷனர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இப்ப வினைங்கிறவர் இந்து வழிபாட்டு முறையின் மீது நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறாருன்னு வச்சுப்போம். இந்த நம்பிக்கையே இல்லாதவரா இருக்கிறாருன்னு வச்சுக்கோம். ஏன்னா கமிஷனர் நீங்க யார வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் போடுறீங்க. அப்ப நம்பிக்கை இல்லாத ஒரு கமிஷனர் கொடிமரமே வேண்டாம் இனிமே கோயிலுக்கு, ஏன்னா நான் பெரியாரியவாதியாக வந்திருக்கிறேன், நான் இந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்கேன், அதனால எனக்கு கொடிமரமே பிடிக்காதுங்க அப்படின்னாருன்னா அப்ப என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுகிறது. ஆகவே கொஞ்சம் அடக்கி இந்த ஜோசப் அரசு எல்லாத்தையும் நாங்க தான் டிசைட் பண்ணுவோங்கிறது இல்லாம இதுக்கு ஆகம விதிகள் தெரிஞ்சவங்க, சிவாச்சாரியார்கள், வைணவர்கள், இந்த பட்டர்கள் இவங்கள்ட்டெல்லாம் கேட்டு என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு ஒரு கருத்து கேட்டு இந்த விஷயங்களை அவங்க செய்தாங்களா, இல்லை நம்மள்ட்ட இப்போ ஆட்சி இருக்குது நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு துணியில செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. தொடர்ந்து பார்ப்போம். இது குறித்து யாராவது நம்ம பக்தர்கள், அதை சார்ந்தவர்கள், ஆலய வழிபாடு சங்கங்களுக்கு இன்னும் பல அமைப்புகள் இருக்கு, இவங்க ஏதாவது இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்களா, அதற்கு இந்த அரசு என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.